அது எப்படி தமிழ்நாடு அப்படின்னா மட்டும் தமிழ்நாடு தான் உங்களுக்கு இளிச்சவாய நாடா போச்சா? ஆ? இல்ல மாநில அரசு மாநில கட்சியா இருக்கட்டும், இல்ல மேல இருக்க ஆளுங்கட்சியா இருக்கிற அதாவது தேசிய கட்சியா இருக்க பாஜகவா இருக்கட்டும். தமிழ்நாடு அப்படின்னா ஏன் உங்களுக்கு எரியுதுன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டுல 6,50,000 பேரு நீங்க ஓட்டு போடுறதுக்கு உரிமை குடுக்குறீங்க. அது எப்படி? உங்க வீடு இருக்கு. இப்ப பாஜக கட்சிக்காரங்க வீடு இருக்குன்னே வச்சுக்குவோம். உங்க வீட்ல ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு, "இது என் வீடு தான். நீ போடா வெளிய" அப்படின்னா, அது எந்த விதத்துல நியாயமாகும் சொல்லுங்க? அப்போ உன் வீட்ட அவன் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எரியும். அதே மாரி தாங்க தமிழ்நாடும். எங்க தமிழ்நாட்டுல வந்து அவன் வேலைக்கு வரானா, வேலைக்கு மட்டும் வர வைங்க. ஏன்னா இங்க வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, ஏன் உங்க வீட்டு பொண்ணையும் கூட அவனுக்கு கட்டி குடுத்துருங்களேன். இந்த பொழப்புக்கு பொண்ணையும் கட்டி குடுத்து நீங்க மாமன் மச்சான் ஆயிட்டு போயிருங்க. ஆ? என்னையா ஆட்சி பண்றீங்க தமிழ்நாட்டுல? 6,00,000 பேர் நீ ஓட்டு உரிமை குடுத்த அப்படின்னா, அந்த ஓட்டுரிமைய வச்சு தமிழ்நாட்ட ஆள முடியுமா? இல்ல பீகார்லேருந்து வர வடமாநிலத்தவன் நீ முதலமைச்சர் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ திருப்பூர் எடுத்துக்கங்க. திருப்பூர் இப்போ தமிழ்நாடாவே இல்ல. அதாவது தமிழ்நாட்டுல உள்ள ஒரு மாவட்டமாவே இல்ல. முழுக்க முழுக்க வடமாநிலத்தவங்க தான் இருக்காங்க. நம்ம அவங்கள ஒண்ணும் தப்பு சொல்ல போறதில்ல. ஏன்னா இந்த ஆளுங்கட்சியில இருக்கிற அரசு மக்கள குடிக்க வச்சு இந்த அளவுக்கு நாசம் பண்ணி அவன சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கு இந்த அரசு. அதனால வடமாநிலத்தவங்க வேலைக்கு வராங்க. வேலைய மட்டும் பார்க்க விடுங்க. அதுக்குன்னு அவன உட்கார வச்சு வீட்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஓட்டு உரிமை குடுத்து, ரேஷன் கார்டு குடுத்து ஆல்ரெடி நாசம் ஆக்கிட்டீங்கடா நாட்ட. நாசமாக்கி தரிசு ஆக்கிட்டீங்க. போகாத குறைக்கு மணநெல்லி விக்கிறீங்க. மலைய வெட்டி அள்றீங்க. அதுலயும் நாங்க அத எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். மேலும் ஒரு புதிய பிரச்சனை மாதிரி, நீங்க அவனுக்கு ஓட்டுக்கு உரிமை குடுத்து, நடு வீட்ல வந்து உட்கார வைக்கிறத தான் நாங்க எதிர்க்கிறோம். அவன் வேலைக்கு வரட்டும். வேலைய மட்டும் பார்த்துட்டு போகட்டும். சரிங்களா? இந்த ஓட்டு உரிமை குடுக்கறது, இந்த ரேஷன் கார்டு குடுக்கறது, ஏற்கனவே நீங்க 1,00,000 பேத்துக்கு குடுத்துட்டீங்கன்னு சொல்லி, திருப்பூர்ல பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த தடவை ஜெயிச்சதேவும் வடமாநிலத்தவங்க ஓட்டுல தான் சொல்லி பாஜக ஜெயிச்சிச்சுன்னு சொல்லி எல்லா பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2026 தேர்தல்ல 6,00,000 பேர் யாருக்கு ஓட்டு போடுவான்? பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவான். அங்க ஒரு வடமாநிலத்தவர் நின்றாலும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவான். வடமாநிலத்தவர் நிக்காம நம்ம தமிழ் பையன் நின்றாலும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவான். ஆனா சிந்திச்சா செயல்படணும் மக்களே. இனிமேலும் இந்த வாக்காளர் திருத்த சட்டத்துல தமிழ்நாட்டுல வடமாநிலத்தவங்க இருந்தாலும், அவங்க அவங்க ஊர்ல போய் ஓட்டு போடட்டும். நாங்க அங்க போய் ஓட்டு போட முடியுமா? ஆ? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு ஒரே நாடு. நம்மகிட்ட இருக்கிற இந்த நாடு மட்டும் தான் தமிழ்நாடு மட்டும் தான். இந்த இதையும் நம்ம விட்டுட்டோம்னா போறதுக்கு இடம் கிடையாது. மக்களை நம்ம தான் சிந்திக்கணும்.